வணக்கம் நண்பா. நாமளுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எபால். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஹாஹா ஓடிடியில் தமிழில் அவைலபிள் தான் இருக்குது. இந்த படம் ஹே சர்டிஃபிகேஷன் படம். அப்போ 18+ வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஆல்டர்னேட் மூவி தான். இந்த படத்தோட ஒன் லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கிற இந்த சமயத்தில் ஹீரோ வந்துட்டு சொல்கிறாரு, எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு வேறு ஒருத்தவங்களோட அஃபேர் இருக்குது, ஸோ நீ நானும் இப்போ பிரிஞ்சிடலாம், டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. உடனே இதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி, ஓ அப்படியா, ஓகே, எனக்குமே வந்துட்டு ஒருத்தரோட அஃபேர் இருக்குது, அது உன்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்றது சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது என்ன அப்படிங்கிறத படத்தோட மீதி கதையாக இருந்தது. ஸோ இது ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்துட்டு ஓப்பன் ஆனதும் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் வந்து ஃப்ளாஷ்பேக்காக தான் இருந்தது. அதாவது ஹீரோ அந்த பொண்ணோட அஃபேர் வச்சிருந்தாரு. இந்த அம்மா ஹீரோயின் வந்துட்டு இவன் ஃப்ரெண்டை எப்படி சந்திச்சாங்க, அவங்க எப்படி அஃபேர் வச்சாங்கிறது படம் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு அடல்ட் ப்ளஸ் கண்டென்ட்டாக வந்துட்டு காட்டிட்டு இருக்காங்க. எனக்கு இது ஒரு படமாக வந்துட்டு தோணல, ஏதோ வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருந்தது. சுத்தமாக எனக்கு எந்த இடத்துலையுமே இந்த படங்கிறது துளி அளவு கூட வந்துட்டு ரசிக்கப்படியாக வந்துட்டு அமையல. ஒரு என்கேஜிங் ஃபேக்டராக இல்லை, ஏன் ஒரு அடல்ட் மூவியாக கூட என்னால் இந்த படத்தை வந்துட்டு கன்சிடர் பண்ண முடியல. படனே என்னால் இது சொல்ல முடியல. எனக்கு இது வந்துட்டு ஒரு பிலோ ஆவரேஜுக்கான கீழே ஒரு படமாக தான் இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.